Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு பச்சை பயிர் வச்சு ஒரு மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போறோம். வெளியே நல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்கும். ஒருக்கா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இது 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறி வந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு, இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பயிரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஒருவேளை தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து சேர்த்து அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நம்ம சின்ன மிக்சி ஜாரில் வந்து அரைக்கிறதுனால ஒரு 2-3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து விஸ்க் வச்சு இல்லைனா கை வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா ஃப்ளஃபியாகி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வித்தியாசம். இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்கிறனால கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும். அது மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சாலும் கொஞ்சம் கூட அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு இல்லைன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு பவுடராக வந்து சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக இது கூடவே ஓரளவு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் போதும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பச்சை மிளகாய் தான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி அதுவும் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு ஒரு 2 பிஞ்சு போல் சேர்த்தாலே போதும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ வடை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி கையை தண்ணியில் கொஞ்சமாக முக்கிட்டு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த துணிக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்து உளுந்த வடை போல் தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு வடையாக வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வடை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா வந்து வெந்து வர மாதிரி மாற்றி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். வடைலாம் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம். டக்குன்னு ஈஸியாக நம்ம நினச்ச உடனே நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக எந்தளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா செஞ்சிட்டிங்கன்னா திருப்பி செய்வீங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா வடையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வேறு லெவல் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி மெதுவடை வந்து பச்சை பயிர் வச்சு செய்யலைன்னா ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை கூட நல்ல கார சட்னி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மழை டைமில் மிஸ் பண்ணாமல் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.